Hi friends, நாம் இந்த வீடியோவில் ஆப்டிமம் டெம்பரேச்சர் அண்ட் ஆப்டிமம் pH ஆஃப் என்சைம் ஆக்டிவிட்டியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்சைம் ஆக்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸை பற்றி நம்ம பார்க்குறோம். 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர், செகண்ட் pH, தேர்ட் வந்து சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன், ஃபோர்த் வந்து என்சைம் கான்சன்ட்ரேஷன். நாம் இந்த வீடியோவில் டெம்பரேச்சர் அண்ட் pHஐ பற்றி மட்டும் பார்க்குறோம். ஃபஸ்ட் வந்து நம்ம டெம்பரேச்சரை பார்க்குறோம். Enzymes are thermolable, they are sensitive to temperature variation. இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்சைம்ஸை நம்ம பர்டிகுலர் டெம்பரேச்சரில் நம்ம வைக்கும் பொழுது அதோடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்றது தான் நம்ம பார்க்குறோம். இந்த கிராஃப் வந்து நம்ம வரைஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் டெம்பரேச்சரையும் ஒய் ஆக்சிஸில் என்சைம் ஆக்டிவிட்டி அதாவது ரேட் ஆஃப் ரியாக்ஷனையும் நாம் வச்சுக்கிறோம். நாம் என்சைமை ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் அதாவது லோவிலேருந்து மீடியம் அண்ட் ஹை டெம்பரேச்சருக்கு நாம் எடுத்துகிட்டு போகும்பொழுது அதோடைய ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நாம் இதில் தெரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து லோ டெம்பரேச்சரில் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் என்சைம் அண்ட் சப்ஸ்ட்ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. செகண்ட், சான்சஸ் ஆஃப் கொலிஷன் டிக்ரீஸ் ஆகுது, லோவாக இருக்குது. கொலிஷன்னா மோதுதல். என்சைமுக்கு உள்ளே இருக்கிற மாலிகுல்ஸ் வந்து கொலிஷன் ஆகாது. ஸோ இதனால் என்ன ஆகும்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து லெஸ்ஸாக இருக்கும், லோவாக இருக்கும். ஈஸியாக நம்ம சொல்லணுன்னா லோ டெம்பரேச்சரில் என்சைம் வந்து இன்ஆக்டிவாக இருக்கும். நாம் என்சைமை லோ டெம்பரேச்சர்லேருந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும்பொழுது ஆப்டிமம் டெம்பரேச்சர் வரும். நாம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். மோர் ஃப்ரீக்வெண்ட் கொலிஷன் வந்து அதிகமாக இருக்கும், கொலிஷன்ஸ் அதிகமாகும் மாலிகுல்ஸ் இடையே. ரேட் ஆஃப் ரியாக்ஷனும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் நாம் எப்போது டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது. இந்த லோ டெம்பரேச்சர்லேருந்து என்சைம் வந்து ஆப்டிமம் டெம்பரேச்சருக்கு வரும். ஆப்டிமம் டெம்பரேச்சர் அப்படின்னா என்னென்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஈச் என்சைம் இஸ் மோஸ்ட் ஆக்டிவ் அட் ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சர். அதாவது உங்களுக்கு ஈஸியாக சொல்லணுன்னா என்சைம் வந்து எந்த ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சரில் மோஸ்ட் ஆக்டிவாக இருக்கோ, ரொம்ப ஆக்டிவாக இருக்குதோ அந்த டெம்பரேச்சரை வந்து தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆப்டிமம் டெம்பரேச்சர்னு நம்ம சொல்லுவோம். பிஹெச்சில் வந்து ஆப்டிமம் பிஹெச்னு நம்ம சொல்லுவோம். என்சைம் வந்து இந்த ஆப்டிமம் டெம்பரேச்சரில் அதோட ஆக்டிவிட்டி வந்து என்சைம் ஆக்டிவிட்டி வந்து ஹையராக இருக்கும். நாம் இந்த ஆப்டிமம் டெம்பரேச்சர்லேருந்து நாம் வந்து டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது பியாண்ட் ஆப்டிமம் டெம்பரேச்சர் நம்ம பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா இதுதான் வந்து என்சைம். இந்த என்சைமுக்கு உள்ளே இருக்கிற பாண்ட்ஸ் வந்து பிரேக் ஆக ஆரம்பிக்கும். இது பிரேக் ஆகிறனால இதுதான் வந்து ஆக்டிவ் சைட்ஸ். இந்த ஆக்டிவ் சைட்ஸ் வந்து சப்ஸ்ட்ரேட் வந்து பைண்ட் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்டிவ் சைட்ஸில் தான் வந்து சப்ஸ்ட்ரேட் வந்து பைண்ட் ஆகும். ஸோ நாம் வந்து இந்த டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது ஆப்டிமம் டெம்பரேச்சரையும் தாண்டி நாம் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது இந்த என்சைமுடைய ஷேப் வந்து சேஞ்ச் ஆகிடும். இதை நாம் என்னென்னு சொல்கிறோன்னா டீநேச்சுரேஷன் சொல்கிறோம். டீநேச்சுரேஷன்னா சேஞ்ச் ஆஃப் ஷேப். இப்போது இந்த என்சைமுடைய பாண்ட்ஸ் எல்லாம் வந்து பிரேக் ஆகி இந்த என்சைமுடைய ஷேப் சேஞ்ச் ஆகிறதுனால இதுதான் வந்து சப்ஸ்ட்ரேட். இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து இந்த என்சைமில் பைண்ட் ஆகாது, இந்த ரியாக்ஷன் நடக்காது. ஸோ நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது ஆப்டிமம் டெம்பரேச்சர்லேருந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு வரும்பொழுது ரேட் ஆஃப் ரியாக்ஷனும் குறைய ஆரம்பிக்கும். அதே போல் இந்த ப்ராசஸ் வந்து இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஏன்னா நாம் நம்ம வந்து டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது என்சைம் வந்து டீநேச்சுர் ஆகிடுது, அதாவது ஷேப் வந்து சேஞ்ச் ஆகிடுது. இப்போது இந்த சேஞ்ச் ஆன என்சைம் வந்து நம்ம ரிவர்சிபிள் ப்ராசஸ் பண்ண முடியாது, திருப்பி நாம் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியாது. அதனால தான் வந்து இந்த ப்ராசஸை நம்ம இர்ரிவர்சிபிள்னு சொல்கிறோம். இப்போது என்சைம் வந்து ஆப்டிமம் டெம்பரேச்சர் ரீச் பண்ணும்பொழுது இதோட ரேஞ்ச் வந்து சேஞ்ச் ஆகும். எதுக்கு இடையில் இருக்குன்னா 25 to 40 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே இந்த ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருக்கும். இப்போ நாம் இந்த பிளாட்டில் பார்க்கும் பொழுது இங்கே வந்து ஆப்டிமம் டெம்பரேச்சர் எவ்வளோன்னா 40 டிகிரி செல்சியஸ்.
we can make an low temperature enzyme to optimum temperature can work somehow. இந்த பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா, நாம் லோ டெம்பரேச்சர், அதாவது இந்த லோ டெம்பரேச்சரில் இருக்கிற என்சைமை நாம் வந்து ஆப்டிமம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரும்பொழுது அது வந்து ஆக்டிவிட்டி நடக்கும், கொஞ்சமாவது நடக்கும். ஆனால் இந்த டீநேச்சுரேஷன் ஆன இந்த ஹையர் டெம்பரேச்சரில் இருக்கும் பொழுது டீநேச்சர் ஆன என்சைமை நாம் ஆப்டிமம் டெம்பரேச்சருக்கு கொண்டு போகும் பொழுது எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நடக்காது. அதனால தான் நாம் வந்து இதை இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னா பிஹெச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிஹெச்சும் வந்து என்ன பண்ணுன்னா என்சைமுடைய ஆக்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணும். பிஹெச்னால் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். நமக்கு தெரியும், பிஹெச்னா மெஷர் ஆஃப் அசிடிட்டி ஆர் பேசிசிட்டி ஆஃப் அ சொல்யூஷன். ஒரு சொல்யூஷன் வந்து அசிடிக்காக இருக்கா, அது பேசிக்காக இருக்கா, இல்லை நியூட்ரலாக இருக்கான்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது தான் வந்து பிஹெச். அதோடைய ரேஞ்ச் வந்து இப்படி தான் இருக்கும், 0 to 14. 0ல், அதாவது 7ல் இருக்கிறது தான் வந்து நியூட்ரல், நம்ம வாட்டரை சொல்லலாம். ஸோ இந்த 7லேருந்து குறையும் பொழுது அதை வந்து நம்ம மோர் அசிடிக்குன்னு சொல்கிறோம். இந்த 7க்கு மேலே போகும்பொழுது நம்ம வந்து அதை பேசிக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து பிஹெச் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது. இந்த பிஹெச் வந்து என்சைம் ஆக்டிவிட்டி எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னா அதையும் நம்ம கிராஃபாக போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் பிஹெச் எடுத்துக்கிறோம், ஒய் ஆக்சிஸில் வந்து என்சைம் ஆக்டிவிட்டி ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இருக்குது. ஸோ நம்ம என்சைம் வந்து லோ பிஹெச்சில் வச்சுருக்கும் பொழுது என்ன ஆகும்னா என்சைம் ஆக்டிவிட்டி எதுவுமே நடக்காது. அதே போல் நம்ம இந்த பிஹெச் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ஆப்டிமம் பிஹெச்சை வந்து ரீச் பண்ணும். நான் முன்னையே சொன்னேன், ஆப்டிமம் பிஹெச்னால் என்னென்னா எந்த பாயிண்டில் வந்து என்சைம் வந்து மோர் ஆக்டிவாக இருக்குதோ, எங்கே வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இந்த என்சைம் ஆக்டிவிட்டி வந்து அதிகமாக நடக்குதோ அதுதான் வந்து ஆப்டிமம் பிஹெச்ன்னு நாம் சொல்கிறோம். டெம்பரேச்சரில் ஆப்டிமம் டெம்பரேச்சர்னு நம்ம சொல்கிறோம். இப்போது பிஹெச்சில் என்ன ஆகும்னா, ஆப்டிமம் பிஹெச்சில் என்சைம் இருக்கும்பொழுது மட்டும்தான் அது ஆக்டிவாக இருக்கும், ப்ராசஸ் வந்து கரெக்டாக நடக்கும், என்சைம் ஆக்டிவிட்டி வந்து கரெக்டாக நடக்கும். ஆனால் நம்ம இந்த என்சைமை வந்து நம்ம ஒரு அசிடிக் சொல்யூஷனில் நம்ம போடும் பொழுது இந்த என்சைமோட ஆக்டிவ் சைட்டில் வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். அதை நம்ம அசிடிக் சொல்யூஷனில் போடும் பொழுது பாசிட்டிவ் சார்ஜ் H+ வந்து இருக்கும். அப்போது நாம் வந்து ஒரு சப்ஸ்ட்ரேட்டை வந்து நம்ம என்சைம் கூட பைண்ட் பண்ண வைக்கும் பொழுது இந்த ஆக்டிவ் சைட்டில் தான் வந்து இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து பைண்ட் ஆகும். அப்போது சப்ஸ்ட்ரேட்லேயும் பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். நம்ம அசிடிக் சொல்யூஷனில் போட்டதுனால, அதாவது பிஹெச் குறைவாக 7க்கும் கீழே நம்ம இருக்கிற அசிடிக் சொல்யூஷனில் நம்ம இது பண்ணும்பொழுது என்சைமை நம்ம பைண்ட் பண்ணும்பொழுது இங்கேயும் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் வரும். அப்போது சார்ஜஸ் ஆன் ஆக்டிவ் சைட் அண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் சேஞ்சஸ். நமக்கு தெரியும், சப்ஸ்ட்ரேட்லேயும் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, என்சைம்லேயும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. சேம் சார்ஜ் ரிப்பல் ஈச் அதர். பாசிட்டிவ் வந்து ரிப்பல் ஆகும். அப்போது வந்து இந்த ரியாக்ஷன் நடக்காது. என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது, கேனாட் பி ஃபார்ம்டு. நாம் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தது என்னென்னா, லோ பிஹெச், அதாவது இந்த ஆப்டிமம் பிஹெச்சுக்கு கீழே இருக்கிற ரியாக்ஷனை தான் நம்ம வந்து இவ்வளோ நேரம் பார்த்துட்ருந்தோம். அசிடிக்கில் இருக்கும் பொழுது என்சைமுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். என்ன ஆகும்னா அதோடைய இந்த சார்ஜஸ் ரிப்பல் ஆகிறதுனால இது இங்கே வந்து டீநேச்சுரேஷன் நடக்குது. ஸோ அதனால் இங்கே லோ பிஹெச்சில் என்சைம் ஆக்டிவிட்டி நடக்காது. அதே நாம் ஆப்டிமம் பிஹெச்சிலேருந்து நாம் ஹை பிஹெச்சுக்கு நம்ம போகும்பொழுது 7, இங்கே ஆப்டிமம் பிஹெச் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 தான் இருக்குது. ஸோ இந்த 7ஐ தாண்டி நம்ம போகும்பொழுது நம்ம பேசிக்குன்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்ட்ரீம் பிஹெச்னா இந்த ஆப்டிமம் பிஹெச்சையும் தாண்டி நம்ம போகும்பொழுது என்சைமை எடுத்துகிட்டு போகும்பொழுது கெமிக்கல் பாண்ட் இன் என்சைம் இஸ் broken. அதாவது என்சைம்குள்ளே இருக்கிற கெமிக்கல் பாண்ட்ஸ் வந்து இந்த என்சைம்குள்ளே பாண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த பாண்ட்ஸ் வந்து பிரேக் ஆக ஆரம்பிக்கும். பிரேக் ஆகும்பொழுது ஷேப் ஆஃப் ஆக்டிவ் சைட் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அதை தான் நம்ம அந்த ப்ராசஸை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா டீநேச்சுரேஷன் நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம ஆப்டிமம் டெம்பரேச்சர்லேருந்து என்சைமை
ஹை பிஹெச்சுக்கு எடுத்துகிட்டு போகும்பொழுது பாண்ட் பிரேக் ஆகும். இங்கே என்சைம் ஆக்டிவிட்டி எதுவும் நடக்காது. ஏன்னா அங்கே டீநேச்சுரேஷன் நடக்குது. என்சைம் இதில் ஆக்டிவ் சைட் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போது நாம் பிஹெச்சில் வந்து சம் எக்ஸ்டென்ஷன்ஸை பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் என்சைம் ஒர்க்ஸ் அட் டிஃப்ரெண்ட் பிஹெச். டிஃப்ரெண்ட் என்சைம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பிஹெச்சில் வந்து ஒர்க் ஆகும். நாம் வந்து ஆப்டிமம் டெம்பரேச்சரில் தான் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் இதில் வந்து சம் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. இந்த கிராஃபில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, பெப்சின் வந்து அதோட பிஹெச் வந்து 2, அமிலேஸோடைய பிஹெச் வந்து 7, ட்ரிப்சினோட பிஹெச் வந்து 8. இப்போது இந்த பிஹெச் ரேஞ்சில் இந்த என்சைம்ஸ்லாம் வந்து ஒர்க் ஆகும். அங்கே என்சைம் ஆக்டிவிட்டி வந்து நடக்கும். அதை தான் வந்து நாம் இந்த கிராஃபில் இருந்து தெரிஞ்சு. நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் ஆஃப் பிஹெச் வந்து ரிவர்சபிள். பிஹெச்சில் வந்து நாம் ரிவர்சபிள் ப்ராசஸ் வந்து நடக்கும். பிஹெச்சில் நம்ம சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். அட் pH above and below the optimum, the shape of the active site is affected, so the enzyme does not work so well. அதாவது pH வந்து லோவில் இருக்கும் பொழுதும் pH வந்து ஹையாக இருக்கும் பொழுதும், அதாவது ஆப்டிமம் டெம்பரேச்சருக்கு கீழே இருக்கும் பொழுதும் ஆப்டிமம் டெம்பரேச்சருக்கு ஹையாக இருக்கும் பொழுதும் மேலே இருக்கும் பொழுதும் என்சைம் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா வந்து அது டீநேச்சுராக இருக்கும். எக்ஸசிவ் ஹீட் வில் பெர்மனெண்ட்லி டீநேச்சர் த என்சைம். நம்ம எக்ஸசிவாக ஹீட் கொடுக்கும் பொழுது pH வந்து அதிகமாக இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா அது வந்து என்சைம் வந்து பெர்மனெண்ட்டாக வந்து டீநேச்சர் பண்ணிடும். ஸோ நாம் வந்து it will not function again in most cases. அது வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. As pH increase or decrease from optimum, enzyme activity is reduced. Both acids and alkalis can denature enzymes. ஆசிட்ஸாக இருந்தாலும் அல்கலீஸ்னாலும் பேஸ்னாலும் ஒன்று தான். நம்ம பேஸை வந்து அல்கலீஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இது ரெண்டுமே வந்து என்சைம் வந்து டீநேச்சர் பண்ணும். ஆப்டிமம் டெம்பரேச்சரில் மட்டும்தான் என்சைம் வந்து அதோடைய ஆக்டிவிட்டி ஹையராக இருக்கும். அது அந்த ஆப்டிமம் டெம்பரேச்சரில் தான் அது வந்து ஆக்டிவிட்டி ஹையராக இருக்கும். சம் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம ஸ்டொமக்கில் வந்து ஒரு என்சைம் வந்து போகும்பொழுது நம்ம ஸ்டொமக்கில் என்ன ஆசிட் இருக்குதுன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது. அதை வந்து நம்ம பெப்சின் என்சைமும் இருக்குது. பெப்சின் என்சைமோட பிஹெச் வந்து 2ன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த என்சைம் வந்து நம்ம ஸ்டொமக்கில் போகும்பொழுது ஸ்டொமக்கில் H+ வந்து பாசிட்டிவ் அயன் நிறைய இருக்கும், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கிறதுனால. ஸோ வென் என்சைம் என்டர்ஸ் த ஸ்டொமக், H+ ions exert magnetic poles on different atoms inside the enzyme until the enzyme denatures. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த H+ அயான்ஸ் வந்து ஒரு மேக்னெட்டிக் புல்ஸ் வந்து கொடுக்கும். எதுக்குன்னா இந்த உள்ள அந்த ஸ்டொமக்கில் என்டர் ஆகிற என்சைம்க்கு வந்து கொடுக்கும். இந்த என்சைம் இந்த ஃபோல்டட் ஃபார்மில் இருக்கிற இந்த என்சைமை இது டீநேச்சுரல், அதாவது இதோட ஷேப்பை ஃபோல்டட் ஃபார்மில் இருக்கிற இந்த என்சைமை அன்ஃபோல்டு ஃபார்முக்கு கொண்டு வர வரையும் இந்த H+ வந்து ரியாக்ட் ஆகும். அப்போது இந்த என்சைம் வந்து என்ன ஆகும்னா டீநேச்சர் ஆகும். அதனால தான் இங்கே வந்து மோர் அசிடிக் இருக்குது, H+ இருக்குது. அதனால் மோர் அசிடிக்கில் என்சைம்ஸ் வந்து டீநேச்சர் ஆகிடும். இந்த ப்ராசஸ் தான் வந்து பேஸுக்கும் வந்து நம்ம இதையும் வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போது ஸ்மால் இன்டெஸ்டைனில் லைப்பேஸ் இருக்குது. அதுவும் வந்து என்ன பண்ணும், என்சைமை வந்து டீநேச்சர் பண்ணும். ஏன்னா மோர் பேசிக்காக இருக்கிறதுனால அதுலேயும் வந்து என்சைம் வந்து டீநேச்சர் ஆகிடும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் வந்து டெம்பரேச்சர் வந்து என்சைம் ஆக்டிவிட்டி அஃபெக்ட் பண்ணுது இல்லையா, அதில் வந்து வரும். இப்போ நாம் இது என்ன சொல்லுவோம்னா, இப்போ இந்த டெம்பரேச்சர் வந்து இருக்குது இல்லைங்களா, இந்த டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்பொழுது இந்த ரியாக்ஷனில் தான் நம்ம என்ன சொல்லுவோம், என்சைம் ஆக்டிவிட்டி இன்க்ரீசஸ் டபுள் வித் எவ்ரி 10 degree Celsius ரைஸ் இன் டெம்பரேச்சர் அண்ட் டிக்ரீஸ் பியாண்ட் ஆப்டிமம் டெம்பரேச்சர். அதாவது என்சைம் வந்து லோ டெம்பரேச்சர்லேருந்து
ஆப்டிமம் டெம்பரேச்சர் ரீச் ஆகும்பொழுது ஒவ்வொரு 10 டிகிரி செல்சியஸ்க்கும் என்சைமுடைய ஆக்டிவிட்டி வந்து டபுள் ஆகும். அதை தான் வந்து நாம் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்னு சொல்கிறோம். ஃபார் மோஸ்ட் பயாலஜிக்கல் ப்ராசஸில் அதாவது Q10 வந்து நம்ம 2ன்னு சொல்லுவோம். என்னென்னா ஒவ்வொரு 10 டிகிரி செல்சியஸ்க்கும் என்சைமுடைய ஆக்டிவிட்டி வந்து டபுள் ஆகும். அதை தான் வந்து நாம் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் இது வந்து டிக்ரீஸ் ஆகும். இந்த ஆப்டிமம் டெம்பரேச்சர்லேருந்து நாம் ஹையர் டெம்பரேச்சருக்கு போகும்பொழுது இது வந்து டிக்ரீஸ் ஆகும். அதை தான் நாம் வந்து பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆப்டிமம் டெம்பரேச்சர் அண்ட் ஆப்டிமம் pH ஆஃப் என்சைம் ஆக்டிவிட்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.